வெல்கம் டு பிவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலாடையிலிருந்து எப்படி நெய் தயாரிக்கலாம் அப்படின்ற வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வராமல் இருக்கலாம், ஆனால் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. டெய்லி வரக்கூடிய பசும்பாலில் காய்ச்சி வச்சுட்டு அதில் உள்ள மேல் ஆடையை வந்து எடுத்து வைக்கணும். அது மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்கணும். 10லேருந்து 15 நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து நாள்லேயே வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும். இதை கடைஞ்சி இதன் மூலமாக நம்ம வெண்ணெய், அதுக்கு பிறகு நெய் நம்ம தயாரிக்கலாம். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிண்ணோன்னு பாருங்கள், அப்படி வெண்ணெய் தனியாகவும் மோர் தனியாகவும் வந்துடுச்சு. இது கூட நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம வந்து இந்த வெண்ணெயை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்படி கூட அடிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம மிக்சியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம். இப்படி கையால் கூட நம்ம வந்து சேர்ந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து சுத்தமான மோர். இந்த ஒரிஜினல் மோர். இதில் வந்து உப்பு போட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாம். மோர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வெண்ணெயை பார்ப்போம். 10 நாள் வெண்ணெய் இது. இப்போ இதுலேருந்து எடுத்தாச்சு நம்ம. இப்போ இதில் நம்ம போட்டு இந்த தண்ணி இது கூட இன்னொரு தண்ணியில் போட்டு கழுவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து சட்டியில் போட்டு வெண்ணெயை வந்து நெய்யாக வந்து காய்ச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து வெண்ணெயை ஏன் 2 தடவை தண்ணியில் கழுவுறோம் அப்படின்னா, இது வந்து ஆடையில் இருந்தால் நம்ம தயாரிக்கிறோம். இந்த ஆடை வந்து இதில் ஒட்டியிருக்கும். அதை வந்து 2 தடவை கழுவிட்டு அந்த ஆடை வந்து இந்த பியூரான வெண்ணெயிலேருந்து போயிடும். நம்ம இப்படி கழுவாமல் நம்ம சட்டியில் போட்டு நம்ம வந்து உருக்கிட்டோம் அப்படின்னா சட்டியில் வந்து அடி பிடிச்சிரும். ரெண்டாவது வந்து கிடைக்கிற நெய்யும் வந்து நமக்கு பியூராக கிடைக்காது. 2 தடவை அலசினதுக்கு பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து அடுப்பில் வந்து வச்சு உருக்கலாம். அடுப்பு எப்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், அதாவது குறைச்சி தான் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு பிறகு நல்லா கொதித்து பொங்கி வரும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அமர்த்தணும். இந்த மாதிரி நுரையாக வருது பார்த்திங்கன்னா, அந்த நுரையாக வரதெல்லாம் அப்படியே ஒரு சமயத்தில் வந்து அப்படியே அடங்கிடும். அது அடங்கணும்னா நம்ம இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கல்லுப்பு கூட வந்து முருங்கைக்கீரை போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுறோம். அடுத்து நம்ம தெரிச்சிருச்சு. இந்த முருங்கைக்கீரையை போட்டுட்டு நம்ம இறக்கி தயாராகிடுச்சு. நம்ம வந்து நெய்யை வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பியூராக இருக்குது பாருங்கள். இந்த நெய் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml கிடச்சிருக்கு. அதாவது 1 லிட்டர் பாலில் 2 தடவை நீங்கள் ஆடை எடுக்கலாம். அதாவது சூடு பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய நெய் வந்து பார்த்திங்கன்னா 200 ml நெய் நமக்கு கிடச்சிருக்கு.